வெப்பம் மிகுந்த கதிர்களால் நம்மை ஆட்கொள்ள கிளம்பிவிட்டான். உச்சி வெயில் வருவதற்குள் நாம் பயணத்தை தொடங்குவோம். காலை கதிரவன் உதயமாகிவிட்டான். அவன் தன் நெடிய பயணத்தை தொடங்கிவிட்டான். மக்களுக்கு சேவை செய்வதற்காக இதோ கிழக்கு வானில் உதயமாகிவிட்டான். மருந்தே உணவாகும் இக்காலகட்டத்தில், மருந்து உணவும் ஒன்றாக சாப்பிடும் இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மருந்தை குறைத்து மெடிசனெல்லாம் குறைச்சிட்டு நம்ம பச்சை இலையாலேயே நம்மளுடைய நோய்களை தீர்த்து கொள்ளும் காலகட்டமும் இதுதான். இந்த பச்சை இலைகளே நமக்கு மருந்தாகும். இத்தகைய பச்சை இலைகளை பறித்து அவற்றை விற்று நமக்கு சேவை செய்யும் ஒரு பெண்மணியை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அவர்கள் பயணத்தில் நாம். இங்கே பாருங்களேன், உங்க பேர் என்ன? என்ன வேலை செய்றீங்க? பறிச்சு கடை போட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்க. இது நீங்க காலகாலமா உங்க அம்மா பரம்பரையிலிருந்து எங்க அம்மா பரம்பரையிலிருந்து இப்ப எனக்கே வந்து 45-50 நடக்குது. நாங்க இந்த தொழில் தான், குடும்பமே இந்த தொழில் தான். நாங்க கீரை, தண்டுகீரை, அரைக்கீரை, மலைக்கீரை, தூது வேலை, மரக்கத்தான், சோத்துக்கத்தால எல்லாம் பறித்து மூலிகை பொருள் எல்லாத்துக்கும் குணத்துக்கும் நாங்க கொடுத்துருக்கோம். சரிம்மா. ஸோ இவர்களின் பயணத்தில் இன்று நாம் இவர்களுடனே பயணிக்கப் போகிறோம். இவர்கள் பயணத்தில் நாங்களும் ஒரு அங்கமாக பயணித்து இவர்கள் என்னென்ன செடிகள் பறித்து என்னென்ன எவற்றிற்கு அவற்றை உபயோகிக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லப் போகிறோம். அவ்வளோதான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இது எதுக்கு தாமரை? இது வந்து கால் வலி, மூட்டு வலி, பரிதாபம் கொடுக்கும். இந்த கால் வலிக்கு இதை சாப்பிட்டாக்கா தான் கால் வலி நல்லா குணமாகும். என்ன மருந்து மாத்துறதுனாலும் குணமாகாது. இந்த மூலிகை பொருள் இல்லை, இது ஒரு முக்கியமான இது வந்து சத்து பொருள். அது பேரு இது வந்து பெலண்டா. இது என்ன இலை? இது வந்து கண்ணால முருங்கை, கல்யாண முருங்கை, முள்ளு முருங்கைங்குவாங்க.
இது எது? இதை வந்து கொஞ்சோண்டு பச்சை அரிசி புழுங்கரிசி போட்டு ம் நல்லா கொஞ்சம் மிளகாய் போட்டு அடை சுட்டா நல்லா சூப்பராக இருக்கும். அடை சுட்டு சளி நெஞ்சு சளியெல்லாம் முறிச்சுக்கிட்டு வந்துடும். தூது இலையோட நெஞ்சு சளியெல்லாம் இது முறியும். இதுக்கு தான் கண்ணால முருங்கைங்கிறது. இது என்னது? இது தூது வேலைங்க. சளியெல்லாம் நல்லா கேட்கும். சளி இது வந்து அவ்வளோதும் நல்லது சளிங்களுக்கு. சரி, இதை என்ன செய்யணும்? இப்படி செஞ்சு சாப்பிடணும். இது வந்து முள்ள எடுத்துட்டு நெய்யில் போட்டு வறுத்து சாப்பிடலாம். கசாயம் வச்சு குடிக்கலாம். தோசை மாவுல போட்டு தோசை ஊற்றி பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். சரி. இது என்னது தாமரை? இது வந்துங்க இது வந்து கண்டங்கத்திரிக்காய். இது எதுக்கு? இது வந்து சளி நெஞ்சு சளி எல்லாம் நல்லா கேட்கும். இது வந்து மாத்திரை தின்னாக்கா புண்ணு அடையும். இதெல்லாம் வந்து முள்ள எடுத்துட்டு கீறி போட்டு மிளகாய் பொடி போட்டு மஞ்சள் பொடி போட்டு அப்படியே கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டா ஊச்சி பொல்லோ ஏதோ எந்த வியாதியும் வராது. சரி, இதான் அடுத்தது வைங்க. இது என்ன? இது முடக்கத்தான். இது வந்து கால் வலி மூட்டு வலிக்கு இது வந்து தோசை மாவுல மிச்சில் அடிச்சு தோசை மாவுல ஊற்றி சாப்பிடலாம். கண்ணால முருங்காய் இதையும் சேர்த்து போட்டு அரைக்கலாம். தூதுவளை இது தனியாகவும் அரைக்கலாம். இது கசாயம் வச்சும் குடிக்கலாம். எதுக்கு இது? இது வந்து மூட்டு வலி. இந்த ஒத்த காலே நின்றுக்கிட்டு எழுதுறாங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க. இது வந்து கால் வலி மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. சரி. இது என்னது? இது ஆவரம்பூ சுகருக்கு. இது சாப்பிட்டாக்கா வந்து வெந்நி தண்ணியில் கொஞ்சோண்டு அள்ளி போட்டு கசாயம் வச்சு குடிக்கலாம். நிறைய பூ வாங்கினாக்கா காய வச்சு நிலத்துல வெயிலில் ஒரு காய்ச்சல் காய்ச்சி நல்லா மாவு சல்லடையில் சளிச்சு வச்சுக்கிட்டு காப்பி தூளுக்கு பதில் இதை போட்டு குடித்தா சுகரு குறையும். ஓ சரி சரி சரி. இது என்னது? இது கோவாக்காங்க அம்மா. இந்த கோவாக்காயை நல்லா நைஸா அரிஞ்சு மஞ்சப்பொடி மிளகாய் தூள் போட்டு பெதறி அப்படியே வறுவலும் சாப்பிடலாம். இல்லை காய வச்சு மோரில் போட்டு. இது எதுக்கு? இது வந்து சுகர் குறையும். சுகர் குறையும். இது ஒரு உடம்புக்கு பலன்தான், உடம்பு சத்து. இது வந்து காய்களை விட இங்கிலீஷ் காயோட இதுதான் நல்ல மருத்துவ குணம். சரி. இது என்னது? இது வந்துங்கம்மா சுண்டக்காம்மா. இது வந்து வயிற்று புண்ணுக்கு கிருமிகள் இருக்காது, அல்சர் வராது. இதை சாப்பிட்டா இது வந்து எத்தனை இதுக்கு வந்து 20-30 மருத்துவ குணம் அடங்கும் இந்த சுண்டைக்காய்.
இது எங்கே வந்து பறிச்சிருக்கீங்க இப்போ? இது வந்து ஈப்பு காலனிமா. காலனி. சரி. ஈப்பு காலனியில் உள்ளார ரவுண்டானுக்குள்ளே திடலுக்குள்ளே பறிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, இது என்னது? இது வந்து சோத்து கத்தாளங்கம்மா. இது வந்து எப்படின்னா முகத்துக்கு தடவுனா சைனிங்காக நல்லா இருக்கும், முகம் பல பலன்னு இருக்கும். இது வந்து நல்லா பெரிய மடலை சாப்பிட்டேன், நல்லா வயிற்றுல இருக்கிற திருநீர்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு கிட்னி ப்ராப்ளத்துக்கு எதுவுமே வராது. 54 மருத்துவ குணம் அடையும் இந்த சோத்து கத்தாழை. இது திட்டிக்கு கட்டினாலும் வீட்டுக்கு வச்சாலும் நல்லா இருக்கும். திட்டிக்கும் கட்டி விடலாம், முளைக்க வைக்கலாம். இது எல்லாத்துக்கும் பயன்படும் இந்த சோத்து கத்தாழை. மாலை கதிரவன் தன்னுடைய வெப்ப கதிர்களை உள்வாங்கிக் கொண்டு மறைய ஆரம்பித்து விட்டான். நீலவான ஓடையில் மிதந்து வரப்போகும் அந்த வெண்ணிலவுக்காக தன்னை மறைத்து கொள்ளப் போகிறான். ஆம், மாலை வந்துவிட்டது. அந்த பெண்மணியும் தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டு விட்டார்கள். நாம் இப்பொழுது அவர்களை சந்திக்கப் போகிறோம். அவர்கள் எங்கு கடை போட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு செல்ல போகிறோம். அவர்கள் தன் விற்பனையில் மும்முரமாக இருப்பார்கள். இருந்தாலும் நாம் அவர்களை சந்திக்கிறோம். அவர்களை சந்திப்பதோடு இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் முடிவடைய போகிறது. என்ன தாமரை காலையில் பறிச்சிங்களே அதெல்லாமா? காலையில் பறிச்சாங்கம்மா. காட்டில் கலந்து பறிச்சுக்கிட்டு வந்து இப்போ சாயந்தரம் சாக்க விரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு தண்ணி குடிச்சு இவ்வளோ வேலை. சோத்து கத்தாழை, பிளண்டை, மூக்கரட்டை, பாவக்காய், கோவக்காய், மாங்காய், தூதுவலை, கண்ணால முருங்கை, ஆவரம் பூண்டு, எலுமிச்சம்பழம், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, பப்பாளி பழம், இவ்வளவு கடை போட்டு விற்பனை செய்கிறீங்களா? விற்பனை செய்கிறோம். நாங்கள் தலைமுறையிலேருந்து, சரி, அம்மா தலைமுறையிலேருந்து நாங்கள் சரி சரி சரி. ஈவினிங் மார்க்கெட்டு தொப்புள் பிள்ளையார் கோயிலுக்கு